வெற்றி கொண்டாட்டம் தேன்மிடத்தாய் 100வது வாரம் வெற்றி கொண்டாட்டம் சிறார்களின் குரலுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் சுஜாதேவி ஞானசேகரன், உதவி ஆய்வாளர், கண்ணகி நகர் காவல் நிலையம். திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 வழங்கும் வண்ணத்து பூச்சிகள். இது சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடையாக அமைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குழந்தைகளின் கற்பனையை தூண்டிவிட்டு அவர்களின் சொந்த குரலிலேயே கதை சொல்ல வைத்து தேன்மிட்டாய் என்னும் நிகழ்ச்சியை 100வது வாரத்திற்கு சிறப்பாக நகர்த்தி கொண்டிருக்கும் திரு தாமஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஒரு காலத்துல இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாதப்போ கதை சொல்றதும் கதை கேட்பதுமே ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்தது. காலத்தின் முன்னேற்றம், பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய வந்துட்டதுனால குழந்தைகள் மத்தியில இந்த கதை கேட்கக்கூடிய பழக்கமும் குறைஞ்சிடுச்சு, கதை சொல்லக்கூடிய ஆட்களும் குறைந்து விட்டார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் குழந்தைகளுடைய திறனை மேம்படுத்த இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடந்திருப்பது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. குழந்தைகளின் கற்பனை திறன் என்பது அவர்களின் மூளை வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும். இது போல கதை சொல்லும்போது குழந்தைகளுடைய கற்பனை திறன் பல மடங்கு அதிகமாகுது. இந்த கற்பனை திறனால அவங்களுக்கு நிறைய யோசனைகள் புதுசா உருவாகுது. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு திறன் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுக்கு ஏற்படும் சவால்களை தானாகவே சமாளிக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் இந்த கதை கூறும்போது இவங்களுடைய கற்பனை திறன் எப்படி மேம்படுகிறது என்றால், ஒரு குழந்தை அதோடைய ஆழ் மனசுல நிறைய விஷயங்களை தேக்கி வச்சிருக்கோம், நிறைய ஆசைகள் தேக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் இவங்க கதை சொல்லும் போது அந்த கதாபாத்திரங்கள் மூலமா இவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. நான் இந்த கதைகள்ல ஒரு குழந்தை சொன்னாங்க, சாக்லேட் ரிவர் இருந்துச்சு, அங்க சாக்லேட் போட் இருந்தது, சாக்லேட் மரம் இருந்தது. அவங்களோட நிச்சயமா உலகத்துல சாக்லேட் போட்டோ சாக்லேட் ஆரோ ஓட போறது இல்லை. ஆனா அதை கேட்கும் பொழுது அவங்களுடைய கற்பனை திறன் எந்த அளவுக்கு பல மடங்கு பெருகி இருக்கு பாருங்க. அப்போ அவங்க கற்பனைனால அவங்க சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் சந்தோஷப்பட வச்சிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்றதுன்றது நிச்சயமா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும். இன்னொன்னு, இந்த மாதிரியான கதை சொல்லக்கூடிய குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த புத்தகம் வாசிப்பு. இந்த கற்பனை திறனை நீங்க இன்னும் அதிகம் வளர்த்துக்கணும்னா புத்தகம் வாசிப்பு அதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் புத்தகம் வாசிப்பதை நேசிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி இன்னும் பல வாரங்களை கடந்து சிறப்பாக நடைபெற என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இதில் பங்கு பெற்று கதை கூறி வரும் குழந்தைகளுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரும் குழந்தைகள் முகேஸ்வரன், பபிதாழினி, கதிரவன், ஸ்ருதி, கீர்த்தி, ட்ரீசன் இவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேன்மிடத்தாய் 100வது வாரம் வெற்றி கொண்டாட்டம் சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை. அது வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தேன்மிடத்தாய் நிகழ்ச்சி சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட்டம். மக்களே, ஹாய் மக்களே. திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளர் 2026 பேட்மிண்டன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் வலியுறுத்தி செல்லலாம் தொடங்கும் கேஸ். மக்களே, இன்னைக்கு தொடங்கிய வலியுறுத்தி செல்லலாம் வண்ணத்து பூச்சி நிகழ்ச்சியில் தேன்மிட்டாய் 100வது எபிசோட்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிற மக்களே. மக்களே, இன்னைக்கு சிறப்பு என்னன்னா, இந்த 100 வாரமும் 1000 பேருக்கு மேலே கதைகளை சொல்லியிருக்காங்க. இதில் பல குழந்தைகள் அவங்களாவே சொந்தமாக அதாங்க சுயமாக கதைகளை சொல்லியிருக்காங்க. நம்ம வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தோட நோக்கமே அதானே. அப்படி சொன்ன கதைகளை நிகழ்ச்சி தொகுப்பு செய்ய எங்களுக்கு முன் உதாரணமாக இருந்த தஞ்சாவூரில் உள்ள கவிஞர் ட்ரீசன் 2 வருடங்களுக்கு முன்பு தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் அக்கச்சிப்பட்டி முகேஸ்வரன் அங்கே நானும், திருச்சியிலிருந்து அண்ணன் தங்கையான காசி கதிர்வன் மற்றும் காசி பபிதாலினியும் தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து சுதிகீர்த்தி வந்தாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தின தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில் இடையிலே என்னுடைய அக்கா ஒரு முறையும் சொன்னாங்க. சென்னை கண்டெய்னரில் உள்ள டர்னிங் பை நரக்கட்டில் நீரோ பாடசாலையில் படிக்கும் ஒரு முறையும் சொன்ன கதைகளை தானே நிகழ்ச்சி தொகுப்பு செய்த மயிலாடுதுறையில் உள்ள யோகஸ்ரீ நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்காங்க. எங்களுக்கு தெரியுது மக்களே. இவ்வளவு சிறார்களின் திறமைகளை வளர்க்கும் வண்ணத்து பூச்சி குடும்பத்தில் நாங்களும் இருக்கிறோம்னு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்களே. இந்த நேரத்தில் பலருக்கு நன்றியை சொல்லணும் இருக்கு மக்களே. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள
அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு கதைகளை தாமஸ் அங்கிள் அவங்க கிட்டேருந்து வாங்கி கொடுக்க உதவியாக இருந்தது. அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலாக போயிட்டு அவங்க தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டு கதையெல்லாம் வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க மக்களே. அதை நாங்கள் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி அவங்கள அனுப்புவோம். அதுலேருந்து ஆரம்பித்து 1வது எபிசோட்லேருந்து இப்போ 100 எபிசோடு வந்துட்ட மக்களே. இது வந்து 100 எபிசோடு வந்தவொடனே இது ஒரு சீசன் மக்களே. அதுக்கப்புறம் மக்களே அது போல் பல அறக்கட்டளைகள், சமூக பணியாளர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் எங்கள் வனத்து பூஜல் பாட்காஸ்டின் தேர்மிட்ட நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் சார்பாகவும் வனத்து பூஜல் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறோம் மக்களே. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த 100வது சிறப்பு நிகழ்ச்சியை சென்னை கண்ணகி நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடக்கும் கேல் தியேட்டர் நாடகக்குழு நடத்தும் நாடக தொடக்கத்தில் சென்னை கண்ணகி நகர் காவலுதுறை ஆய்வாளர் திருமதி சுஜாதேவி ஞானசேகரன் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து இன்னைக்கு 4 மணிக்கு நடந்து முடிஞ்சிருச்சு மக்களே. இவங்க வந்து இங்கே நாடகம் எல்லாம் நடத்தினாங்க மக்களே. இங்கே 30 மில்லியன் நடந்துச்சு மக்களே. சரி வாங்க மக்களே, நம்ம யார் இந்த தென்னிந்தியாக்குள்ள இன்னைக்கு கதை கூற போறாங்கன்னு நம்ம வந்து போய் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை, அது வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க, தேன் மிட்டாய் நிகழ்ச்சி சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட்டம், தேன் மிட்டாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட்டம், தேன் மிட்டாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம். மக்களே, இப்போ நம்ம தேம்டாக்குள்ள யார் ஃபஸ்ட்டு அழகாக கதைக்குள்ளன்னு தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள நம்ம கோகுல் இருக்காங்கல்ல மக்களே. அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க மக்களே. அவங்க வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு சிங்கம் இருக்குமா, சிங்கமும் மானும். அப்போ வந்து மான் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறப்ப சிங்கம் பார்த்துருமா. சிங்கம் பார்த்தோடனே மானும் பார்த்தோடனே 2 பேருமே பார்த்தோன்னே மான் வந்து ஓடிடுமா. சிங்கம் வந்து துரத்திக்கிட்டே வந்தவுடனே அப்போ 2 பேரும் மாட்டிக்குவாங்களாம். அந்த மான் வந்து மாட்டிக்கிட்ட உடனே சிங்கம் வந்து பிடிச்சி உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு மானுக்கிட்ட சொல்லுமா. அதுக்கு மான் சொல்லுமா, என்னை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய கல் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் நாங்கள் மக்கள் நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மான் என்ன சொல்லுதுன்னு போய் கதைக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் மக்களே. என் பேர் வந்து கோகுல். நான் ஸ்டாண்டர்ட் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் டெஸ்ட்டு 3 படிக்கிறேன். அடுத்தது ஒரு காடில் வந்து சிங்கமும் மானும் இருந்துச்சு. அந்த ஒரு மானு வந்து சாப்பாடு தேர போச்சு ஒரு இடத்துக்கு. அங்கே வந்து ஒரு சிங்கத்தை பார்த்துட்டு அந்த சிங்கம் வந்து மானையும் பார்த்துட்டு மானு வந்து ஓடி வந்து அது சாப்பிட்லான்னு வந்துச்சு. ஆனால் அது வந்து என்னையே சாப்பிட வர அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ வந்து சிங்கம் வந்து சொல்லுது, நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் வந்து மானு வந்து அங்கே பெரிய கல் இருக்கு பாரு, அங்கே வந்து ஒரு குட்டி பன்னி இருக்கு, அதை போய் சாப்பிடு. அது அந்த சிங்கம் வந்து அந்த கல் பின்னாடி போய் பார்த்தோன்னே அந்த பன்னி இல்லையா, அதனால அந்த மான் தப்பிச்சு ஓடிச்சு. மக்களே, இப்போ நம்ம கோகுல் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க நம்ம தேம்டாக்குள்ள மேலும் மேலும் கதை கூறுறதுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வனத்து பூஜல் குழு சார்பாக தெரிவிக்கிறோம் மக்களே. அவங்க எப்படி அந்த புத்திசாலி மான் அப்படிங்கிறத பற்றி எப்படி அழகாக கதை கூறினாங்க. இவங்க வந்து இந்த மானு மாட்டிக்கிறோம். அப்போ அந்த சிங்கம் வந்து ஒன்று சாப்பிட போகிறேங்கிறப்ப அந்த மான் சொல்லும், அந்த கல்லைக்கு பின்னாடி அங்கே ஒரு பன்னி இருக்குது, அதை போய் பிடிச்சிடனோடனே இந்த சிங்கமும் போகும் மக்களே. போனவுடனே வந்து இந்த மான் வந்து எப்படி மக்களே தப்பிச்சு அழகாக போணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூஜல் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட்டம், தேன் மிட்டாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம், சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை, அது வண்ணத்து
மக்களே, இப்போ நம்ம தேம்டியாக்குள்ள யார் அடுத்தால கதை கொண்டு தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள எழில்நகரில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் மித்ரன். இப்போ மித்ரன் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமம் இருக்குமா. அந்த கிராமத்தில் வந்து ஒரு ராஜா இருப்பார். அங்கே வந்து நோயெலாம் இருக்குமா. அதனால் அந்த ராஜா சொல்லுவாராம், இந்த கிராமத்தில் நோயெலாம் நிறையா இருக்கனால ஒரு சத்து நிறைய பண்ணலான்னு நினைப்பாராம். அதுக்கப்புறம் பண்ண உடனே ஒரு பாப்பா தான் எல்லாருக்கும் பிச்சு கொடுக்குமா. அதுக்கப்புறம் கொடுத்த உடனே இந்த ராஜா வந்து அந்த பாப்பாவை பார்த்துட்டு பாராட்டினாங்க. பாராட்டி வந்து அந்த பாப்பாவை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களாம். அந்த பாப்பாவோட அவங்க வீடு எங்கே இருக்குது காமின்னு சொல்லி அந்த ராஜாவும் போனாராம். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குடிசை இருந்துச்சான். அதுதான் அவங்க வீடுன்னாங்களாம். அதுக்குள்ளே போய் பார்த்தா ஜாமான்லாம் அங்கே சின்ன சின்னமாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்காங்களாம் காட்டுக்குள்ளே. அது ராஜா சொன்னாராம், நீ வந்து எங்கள் ஊருக்கு வந்துரு அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு வாங்க மக்களே நம்ம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் மித்ரன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். லேர்னிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் அடிக்கடி நோய் வரும். அது பார்த்த ஊர் தலைவர் ஒருத்தர் சத்து உண்டை ரெடி பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சாரு. அதை ரெடி பண்ணி தினம் கொடுக்கும்போது ஒரு பாப்பா வந்து அதை வாங்கி பிரிச்சு கொடுப்பா. கொடுக்கும்போது ஊர் தலைவர் பார்த்து அந்த பாப்பா கிட்ட எங்க தேடி காட்டு உள்ளலாம் போய் அழிஞ்சி ஒரு வீடு கொண்டு குடிசை வீடு கொண்டு இருந்துச்சான். அந்த வீட்டுல போய் பார்த்தாலாம். பார்க்கும்போது அந்த பாப்பா வந்து அவங்க அம்மாவுக்கு சாமான்காய் வந்துச்சான். அப்ப வந்து அவர் வந்து வந்தாராம். இந்த பாப்பா கிட்ட எங்கன்னு கேட்டாராம். அந்த பாப்பாவை பார்த்துட்டு இங்க ஏன்பா வாழ்றீங்க, அங்க வந்துருங்க எங்க ஊருக்கு அப்படின்னாங்களாம். சரிங்க வரேன் அப்படின்ட்டு இங்க ஏன் வந்தீங்க தலைவரே அப்படி கேட்டாங்களாம். கேட்கும் போது உங்க பாப்பாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த கிஃப்டை காட்டினாங்களாம். அப்போ புக்கா, அது ஒரு தமிழ் புக்கா. அந்த பாப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. அதோட கதை ஓர் மக்களே, நம்ம மித்ரன் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க அந்த தேம்டியாக்குள்ள இன்னும் மென்மையான கதை கூறினேன்னு அவங்களுக்கு வண்ணத்து பூஜை குழு சார்பாக வாழ்த்துக்களை பாடல்கள் தெரிவித்தலாம். மக்களே, அவங்க எப்படி அந்த பொண்ணு வந்து இந்த குட்டி பாப்பா வந்து ஏழ்மையாக இருந்துச்சு. அந்த பாப்பா மட்டும் தனியாக காட்டுக்குள்ளே இருந்துச்சு. அதனால வந்து இந்த ராஜா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு ஒரு புக்கு பரிசளித்தாங்க. அந்த புக்கை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து இந்த குட்டி பாப்பா வந்து எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வண்ணத்து பூஜை பாட்காஸ்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சேனல் போய் பார்க்கலாம். வெற்றி கொண்டாட்டம் தேன்மிடத்தாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம் சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை. அது வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தேன்மிடத்தாய் நிகழ்ச்சி சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்டம் தேன்மிடத்தாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம் தேம்டியாக்குள்ள யார் எடுத்தால கதை கூட தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள எழில்நகரில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் நம்ம நைனிகா. அப்போ நம்ம நைனிகா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து நாயும் ஓநாயும் இருக்குமா. அது ரொம்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாம். அப்போது வந்து ஒரு நாள் வந்து நாய் வந்து வீட்டில் இருந்துச்சான், ஓநாய் வந்து காட்டில் இருந்துச்சான். அப்போது வந்து இந்த நாயும் ஓநாயும் சந்திச்சுக்கிச்சான். அப்போது வந்து நாய் வந்து ஓநாயத்தை கேட்டுச்சான், நீ ஏன் இவ்வளோ மெலிசாக இருக்குன்னு கேட்டுச்சான். அதுக்கு வந்து ஓநாய் என்ன செஞ்சுன்னு வாங்க மக்களே கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். மை நேம் இஸ் நைனிகா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எழில் நகர் டேர்னிங் பாயிண்ட். எழில் நகர் டேர்னிங் பாயிண்ட் டேர்னிங் சென்டர் 3லேருந்து பேசுகிறேன். நாயும் ஓநாயும் கதை. நாயும் ஓநாயும் நண்பர்கள். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே சொல்லிடுவா. நாயும் ஓநாயும் நண்பர்கள். ஆனால் ஓநாய் காட்டில் இருந்தது, நாய் வீட்டில் இருந்தது. ஒரு நாள் ஓநாயும் நாயும் சந்தித்து கொண்டன. என்ன ஓநாயிலே மெலிந்திருக்கிறாய்,
ஓ அப்படியா? அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடுகிறேன், அதனால் மெலிந்திருக்கிறேன். நீ கொழு கொழு என்றிருக்கிறாய். மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்றபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழு என்று இருக்கலாம். அப்படியா? நான் என்ன செய்ய வேண்டும்? புதியவர்கள் யாரெல்லாம் வீட்டிற்குள் வந்தால் எச்சரிக்கை வேண்டும். அவ்வளவுதான். அந்த வீட்டில் உள்ளவர்கள் நம்மை நன்கு பார்த்து கொள்வாங்கள், உணவளிப்பாங்கள். அவங்களுக்கும் நம்ம நன்கு பார்த்து கொள்வோம். அது மேலே தெரியாது. மக்களே, நம்ம நயனிக்கு வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க இன்னும் மென்மேலும் நம்ம தேம்டியாக்குள்ள கதை கூறினோன்னே அவங்களுக்கு வனத்துக்கு பூச்சி கொடு சிறப்பாக பாலத்துக்களையும் பாட்டுகளும் தெரிவித்துல மக்களே. அவங்க எப்படி அந்த நயனரையும் வச்சு அழகாக கதை கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். வெற்றி கொண்டாட்டம் தேன் மிடத்தாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம் சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை. அது வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தேன் மிடத்தாய் நிகழ்ச்சி சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட்டம் தேன் மிடத்தாய் 100வது மக்களே, நம்ம வாரம். திருச்சியில் வந்து 2 தொகுப்பாளர்கள் இருக்காங்க மக்களே. அதில் வந்து அண்ணன் தங்கை 2 பேர் மக்களே. இவங்க சில எபிசோடில் வந்து 2 பேரும் சேர்ந்து நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணியிருப்பாங்க மக்களே. சில எபிசோடில் தனித்தனியாக பண்ணியிருப்பாங்க மக்களே. இதில் வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா கதிரவண்ணனை தான் மக்களை பார்க்க போகிறோம். இவங்க வந்து இந்த வருஷம் 11வது படிக்கிறாங்க மக்களே. இவங்க வந்து நிறைய எபிசோடில் வந்து நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணியிருக்காங்க மக்களே. இவங்க வந்து 10th பப்ளிக்னால இவங்க வந்து பாதி எபிசோடு பண்ணவே இல்லைங்க மக்களே. இவங்க இப்போ தான் மக்களே 100வது எபிசோடுக்கு வந்திருக்காங்க. இவங்க எபிசோடில் நிறைய நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி அழகழகாக சொல்லியிருக்காங்க மக்களே. சரி வாங்க மக்களே, நெக்ஸ்ட் தொகுப்பாளர்னு போய் பார்க்கலாம். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த 100வது எபிசோடை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தேர்முட்டாய் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்ன, நான் ஒரு கொஞ்சம் எபிசோடாக பண்ணியிருப்பேன், ஏன்னா 10th எக்ஸாம்னால படிக்க போயிட்டேன். ஆனால் இப்போது நான் திரும்பவும் நிகழ்ச்சிக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கதை சொல்லிங்க மிகவும் அழகாக கதைலாம் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி கதைன்னு பார்த்தோன்னா பேய் கதை, இல்லைன்னா காய்கறி வச்சு கதை, விலங்குகள், இல்லை ராஜா, இந்த மாதிரி கதைலாம். அப்புறம் இன்னும் சில பேர் அவங்க ஓன் கதையாக கூட சொல்லியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் மூலம் எனக்கு இன்னும் ஏகப்பட்ட கதை தோணுது. எழுதுறதுக்கும் ஏகப்பட்ட கான்செப்ட் கிடைக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இது வரைக்கும் நாங்கள் தொகுத்து தேன்முறை நிகழ்ச்சியில் எனக்கு மிகவும் பிடித்த 3 கதைகளை இப்போ நம்ம பார்ப்போமா? இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்னா 31. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அதுதான் நான் முதலாக மிமிக்ரி பண்ணேன். இந்த மிமிக்ரினால் அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் லெவல் காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டேன். ஏன்னா இந்த எபிசோட் பண்ணால் ஏகப்பட்ட தைரியம் கிடச்சிது. அதனால் நான் ஏகப்பட்ட ஸ்கூல் காம்படிஷனும் ஜெயிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, என் சிஸ்டரும் கதை சொல்லியிருக்காங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கதை சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னொன்று எனக்கு நானே கம்பேரிங் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் இது 31st எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட். தேன் மிடத்தாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம் சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை. அது வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தேன் மிடத்தாய் நிகழ்ச்சி சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட்டம் தேன் மிடத்தாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம். அடுத்த எபிசோட் 42 சபரி. இவங்க என்ன கதை சொல்லியிருக்காங்க தெரியுமா? காக்கா கதை. ஆனால் இதில் என்ன அப்படி ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசில் காக்கா கதையை கேட்டிருப்போம். ஆனால் இவங்க டிஃப்ரெண்ட்டாக தன் மழலை குறையால் அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பேர் சொல்லுங்கள். உன் பேர் சபரி. சபரி. My name is சபரி. ஓகே. ஒரு ஊரில் ஒரு
வானில் வச்சா ம் அந்த வானில் ஆ காக்கா வந்து ஆ வரு சுத்திச்சா. ஆ அது ம் காக்கா வந்து ம் வந்து ம் பொண்ணு பூச்சி வந்து பொண்ணு போயிட்டோம். ம் அந்த நகை வந்து ம் அது காக்கா வந்து ம் கீழே போட்டு வர ம் பூச்சின்னு போய் சொத்திச்சான். நரி சாப்பிட்டுச்சா? ஆமாம். வடையை எடுத்து நரி சாப்பிட்டுச்சு போச்சா? காக்கா என்ன பண்ணுச்சா? அது காக்கா வந்து வர கீழே போட்டு வந்து பூச்சின்னு போயிட்டான். வர ஆ காக்கா வந்து அவ்வளோதானா? ஆ ஆ அவ்வளோதானா கதை? ஆ அது ஓகே. தேன் மிடத்தாய் 100வது வாரம் வெற்றி கொண்டாட்டம். சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை. அது வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தேன் மிடத்தாய் நிகழ்ச்சி சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட்டம். தேன் மிடத்தாய் 100வது வாரம் வெற்றி கொண்டாட்டம். என் பெயர் லுத்திகா ஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று ஒரு குட்டி கதையை சொல்லப்பட்டா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்தது. அது ரொம்ப பயங்கரமான காடாம். அல்ல சீட்டா இருக்குமா, லயன் இருக்குமா, ராபிட் இருக்குமா, டாட்டாய்ஸ் இருக்குமா, மேன் இருக்குமா, ஆண்ட் இருக்குமா, எலிஃபண்ட் இருக்குமா, இது மாதிரி நிறைய இருக்குமா. ஆனால் அப்படி ஒரு நாள் நிறைய இருக்கும்போது ஆனால் இந்த எலிஃபண்ட்டை பற்றி இருந்தாலும் சேர்த்துக்க மாட்டாங்களாம். ஏன்னா இந்த எலிஃபண்ட் ஒரு காது வச்சாலே நம்ம எலும்பு வளைஞ்சிடும். அப்போ அதெல்லாம் எப்படி, அதனால இதுங்க சேர்த்துக்கலாம். ஏன் எலிஃபண்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ப்பா அப்படின்னு ராபிட் சொல்லுவான். இந்த ஆண்ட் சொல்லுவான், அவன் என்ன மிதிச்சான்னு வச்சுக்கோங்களேன், மனுஷங்க மிதிச்சாலே நான் சும்மா செத்துடுவேன். அப்போ இந்த யானை செத்தா டோட்டலாகவே செத்துடுவேன். அதே இந்த மனுஷங்களா இருந்தாலே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதனால சொல்லிக்கிட்டு எழுதுறான் ஆண்ட் மட்டும் நிறைய விஷயத்த. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த எலிஃபண்ட் காதல் வாங்கி என்ன பட்ட கிண்டல் அடிக்கல அப்படின்னு இந்த ஆண்ட் எலிஃபண்ட் சொன்னிச்சு. தேவையில்லை இல்லாமல் எங்ககிட்ட வந்து இப்போ வம்பு இழுக்காத அப்படின்னு இந்த ஆண்ட் சொன்னிச்சான். எனக்கே பதில் கொடுக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட இங்கே இருக்காருப்பா. ஸோ நீ என் வீட்டை என் கிராமக்கிட்டே வந்துட்டா, அப்போனா ஆளையும் நாங்கள் அடிச்சிடுறோம் அப்படின்னு இது சொன்னிச்சேன். அதான் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு இது வேணும். உடனே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு லயன் வந்துச்சான். என்னப்பா ஒழுங்காவே ஏதோ நான் வந்தோடனே வேறு மாதிரி தெரியுங்க, அதுக்கு முன்னாடி ஏதோ பஞ்சாயத்து பண்ண மாதிரி பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு லயன் சொல்லிச்சான். அது ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட மறைக்கிறோம் ஒன்று, நமக்கு பர்த்டேக்கு என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே டேன்ட்டு சொல்லிச்சோம், சூஜின்னு சொல்லிடு அப்புறம் அவரை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சா. ஆமாம் லயன் அப்படின்னு இதுவும் சொல்லிச்சான். ஓகே என் பர்த்டே இன்னும் 4 டேஸில் வரப்போகுது, நல்லா யோசிச்சுங்க அப்படின்னு இதுவும் சொல்லிட்டு இதுவும் கொலை வெளியில் போயிட்டு இருந்தான். அப்போது இது சொன்னிச்சா இந்த எலிஃபண்ட்டு, நாங்கன்னா ஒரு அடி வச்சாலும் எல்லாரும் வந்து போடுவீங்க, என்கிட்ட லைன் கிட்ட வர சீனை போடுறீங்களா, பார்த்துருவோம். அப்புறம் நாளைக்கு ரன்னிங் ரேஸ் வைப்போமா, அதில் டாட்டாஸ் ஜெயிச்சிச்சுன்னா நான் வின், ஜெயிச்சிச்சுன்னா அது வின்னரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட எப்பயுமே வரமாட்டேன். அதை நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு இது சீரியஸாக போட்டுச்சான். சரி அதான் ஒன்று சொன்னியே அது போதும் அப்படின்னு இது சொன்னிச்சு. இதுவும் போயிடுச்சான். அப்புறம் மார்னிங்கு டாட்டாய் சொல்லிச்சான், ப்ளீஸ்ப்பா நான் வேணா ராபிட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க சீக்ரெட்டாக சொல்லிட்டாங்களாம். உடனே டாட்டாய்ஸ் போய் சொல்லிச்சோம், நம்ம ராபிட்டை வச்சுக்கலாம், ஏன்னா நீனும் அளவும் ரொம்ப ஸ்பீடு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நான் ஸ்லோவு, ஸோ நீங்கள் என்ன வேணான்னு பண்ணுவீங்க, அதனால் நம்ம ராபிட்டே கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சா. உடனே ராபிட்டும் அப்போ ஓகேன்னு சொல்லல, இதுவும் ஓகேன்னு சொல்லிச்சான்.
எப்படியா இருந்தாலும் நானே ஜெயிக்க போகிறேன்னு ஓவர பில்லு கொடுத்துச்சான். டக்குன்னு ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். ரேபிட் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருந்துறான். ஓடிக்கிட்டே இருந்தாங்களா இவங்க 2 பேரும். ரேபிட் டக்குன்னு மூச்சு வாங்கணும்ல, அதுக்கிட்ட ஒரு வாட்டர் இருந்ததுன்னா கையில் அது குடிச்சிக்கிட்டே விழுந்துச்சான். டக்குன்னு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாட்டர் பாட்டில் கீழே விழுந்துச்சான். வாட்டர் பாட்டில் விழுந்தா என்ன, நம்ம ஜெயிச்சாலும் கரெக்டு அப்படின்னு பூட்டிக்கிட்டே இருந்துதான். டக்குன்னு நின்றுச்சான். ஏன்னா கேமே முடிஞ்சிருச்சான். ஆனால் எலிஃபண்ட் ஜெயிக்கலையும், ரேபிட்னா ஜெயிச்சிருச்சான். ஆனால் இது லைனுக்கு எப்பயோ தெரியும், ஏன்னா இவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டாங்க. என்ன எலிஃபண்ட்ஸ் அன்னைக்கு சொன்னேன், நாங்கள் பெஸ்ட் இல்லை நீனா பெஸ்ட்டா, உலகத்தை உடச்சி போட்டுருவோண்ணா அப்படின்னு இந்த லைன் ஸ்டைலிஷாக சொல்லிச்சா. சரி இன்னொரு ரைஸ் உனக்கும் எனக்கும் வச்சிடலாம் அப்பலாம் அப்படின்னு சொன்னிச்சா. உடனே லாயன் கொள்ள வெறியில் உட்காந்துருந்துக்கா. கிரேஸ் ஜாஸ்தான இப்படி அப்படின்னு 2க்குமே இருமல் வந்துக்கிட்டே இருந்தான். எலிஃபண்ட் கத்த இந்த லைனால கண்ட்ரோல் பண்ணவே இல்லையா. இப்படி நீ பண்ணிட்டே இருந்தா லைனு. ஆனால் எலிஃபண்ட் வந்து அப்படின்னு அதோட வாய்ஸை கட்டிக்கிட்டு இருந்தாராம். டக்குன்னு கேமும் முடிஞ்சிச்சு. அப்பையும் இவங்களோட டீம் தான் முடிஞ்சிச்சான். நான் என்ன ஜெயிச்சிச்சான். என்ன இது, நான் ஜெயிக்காம போயிடுச்சான். ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன். அப்படின்னா எல்லாருக்கும் வச்சிருப்பட்டாங்களா அந்த 2 ஸ்கோர் ஆண்ட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அவங்க ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அப்போ தம்பி என்ன விட்டுட்டீங்களா, நானும் எலிஃபண்ட் தான் ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓடினாங்க. எல்லாருக்கும் கேன்சல் பண்ணல, நம்மளோட ஆண்ட் டீம் தான் ஜெயிச்சிச்சான். லயன் டீம் தான் எலிஃபண்ட்லாம் மூச்சு வாங்க வந்துடும். சரி அப்போனா இப்படி பண்ண மாட்டோம், நீ அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னிச்சான் ரேபிட். சாரிப்பா நானா உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன் அப்படின்னு மூச்சு வாங்க சொன்னிச்சான். அப்புறமேலு இது மட்டும்தான் நான் அவன் வாயில் சொல்ல வச்சோம், நீனா இங்கே அப்படின்னு சொன்னிச்சான். சாரிப்பா என்ன பண்ணுங்க. அப்புறம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு முக்கியம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா. அடுத்தவங்க சின்னவங்க பெருசுன்னு பார்க்கக்கூடாது, ஆளை வச்சு முகத்தை வச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு இவங்க சின்னதாக இருக்காங்க ஸ்லோவாகவும் ஓடுறாங்க அதை வச்சு பார்க்கக்கூடாது. எப்பயும் நம்மளோட ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும், அதோட வெத்தலையில் யாரும் இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த சாம்பிளில் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாரமும் என் கதை சொல்லிங்க எவ்வளோ அழகாக கதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு கேட்கணும்னு ஆசை வந்திருக்கணுமே. அப்போ உடனே ஸ்பாட்டிஃபைல போய் வண்ணத்து பூச்சி எஃப்எம்ல கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வெற்றி கொண்டாட்டம் தேன் மிடத்தாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம் சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை. அது வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தேன் மிடத்தாய் நிகழ்ச்சி சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்டம் தேன் மிடத்தாய் 100வது வாரம். நான் சொன்னேன்ல நம்ம கதிரவன் அண்ணன் வந்து மறுபடியும் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுவாங்கன்னு. இவங்க வந்து 9th வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 10th வந்து படிக்கணும்னு போயிட்டாங்க, பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 11th மறுபடியும் ஒரு எபிசோட் வந்து அழகா நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி கலக்கிட்டாங்கலாம் மக்களே. இவங்க வந்து இன்னும் மென்மேலும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கணும்னு, அதுவும் இல்லாமல் அவங்க அழகழகாக நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணதுக்கும் நம்ம வண்ணத்து பூச்சிக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களை பாடுந்திருக்கலாம் மக்களே. சரி வாங்க மக்களே, நெக்ஸ்ட்டு எந்த தொகுப்பாளர் நிகழ்ச்சி தொகுக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே அடுத்து இந்த தொகுப்பாளர்னு தெரியுமா மக்களே, நம்ம திருச்சியில் உள்ள காசே கதிரவன் அண்ணனோட தங்கச்சி தான் மக்களே. காசே பபிதாலினி இவங்க வந்து நிறைய எபிசோட் பண்ணியிருக்காங்க மக்களே. இவங்க வந்து இவங்க அண்ணனும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, இவங்க தனியாகவும் பண்ணியிருக்காங்க மக்களே. இவங்க வந்து அவங்க அண்ணனும்
இவங்களும் சேர்ந்து பண்ணுறப்ப அழகாக இருக்கும் மக்களே. இவங்க தனியாக பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் மக்களே. இவங்க அழகாக பிழை இல்லாமல் சொல்லுவாங்க மக்களே. சரி வாங்க மக்களே, நெக்ஸ்ட்டு எந்த தொகுப்பாளர்னு போய் தெரிஞ்சுக்கலாம். திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்டின் 100வது தேன்முட்டாய் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் உங்களுக்கு ஆசை பபிதாலினி திருச்சியிலிருந்து. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவங்க எல்லாத்தையும் இந்த 100வது எபிசோடில் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தேன்முட்டாய் நிகழ்ச்சி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த விதம் மூலமாக நான் நிறைய கதை கற்றுக்கிட்டேன். கதையை எப்படி சொல்லணும், எப்படி ஏற்றத்தாழ்வோடு சொல்லணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த கதையிலலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 கதையை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச கதை எதுன்னா எபிசோட் 27. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடு. ஏன்னா அது நான் வந்து நான் ஃபஸ்ட்டு தேன்முட்டாய் நிகழ்ச்சியில் வந்து கம்பேரிங் பண்ண எபிசோட். அதுவும் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அதில் நானும் கதை சொல்லியிருப்பேன், என்னோடய கூட படித்த ஃப்ரெண்ட்ஸும் கதை சொல்லியிருப்பாங்க என்னோடய ஸ்கூல்லேருந்து. அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நானே கம்பேரிங் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை எதுன்னு தெரியுமா? ரினிக்கான ஒரு பொண்ணோட கதை தான். அவங்க அண்ணன் தங்கச்சி கதை வச்சு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணன் வந்து தங்கச்சிக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க, ஆனால் தங்கச்சியை ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. அண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஏன்னா அண்ணன் வந்து நான் இப்போ எதுக்கு இங்கே இருக்கேன், தங்கச்சி எதுக்கு வேலை வாங்குறீங்க, அதனால் இதே மாதிரி எல்லாத்துக்கும் அண்ணன் கிடச்சா எப்படி இருக்கும். அதனாலேயே எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இனிக்கா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரிவு எடமலைப்பட்டி புது திருச்சிட்வால். ஒரு கிராமத்தின் வாழ்க்கை. ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த பாட்டிக்கு 3 பேராம். ஒரு லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து எப்போதுமே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த அண்ணன் வந்து எப்போதுமே அந்த பாப்பாவை வேலை பார்க்கவே விட மாட்டாங்க. அந்த அண்ணன் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்களாம். அதனால் வந்து அவங்க பாப்பா அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், ஏன் இவ்வளோ வேலை பார்க்குற, பாப்பாவை செய்வே. அவங்க அண்ணன் சொன்னாங்க, இல்லை ஏன் தங்கச்சியை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, நானே பண்ணுறேன், நாங்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்துட்டு நாங்கள் எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த சின்ன சொன்னாங்களாம், இல்லை பாப்பாவே பார்த்துக்கட்டும் எல்லாமே அப்படின்னு. இல்லை அந்த பெரிய அண்ணனே சொன்னாங்களாம், இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. போயிட்டு வந்தோடனே கலப்பாக உட்காந்துருப்பாங்களாம். எப்போதுமே சின்ன பாப்புக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்களாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எனக்கு எந்த எபிசோட் பிடிக்கும்னா 83வது எபிசோட். அதில் ரான் வந்து அவங்களோட க்யூட்டான மழலை வாய்ஸ் வச்சு அழகாக சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன கதை சொல்லியிருந்தாங்கன்னா, மங்கியையும் க்ரொக்கடைலையும் வச்சு கதை சொல்லியிருந்தாங்க. க்ரொக்கடைல் வந்து மங்கியை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து க்ரொக்கடைல் வந்து மங்கியை ஏமாற்ற பார்த்துச்சு. அதை வந்து என்ன பண்ணிச்சு, மங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது க்ரொக்கடைலை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. இதில் நம்மளுக்கு என்ன புரியுது, நம்ம யாரையும் ஏமாற்றவும் கூடாது, நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறவும் கூடாது அப்படின்றது இந்த கதை மூலமாக எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு அதனாலேயே இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேர் ரான். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சடையாரில் படிக்கிறேன். அலச்சேரியில் இருக்கேன். இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு மங்கி இருந்துச்சான். அது வந்து ரிவருக்கு நடுவுல சீல வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த சீல வந்து அந்த ரிவர்ல வந்து கிராக்கடைல் இருந்துச்சான். ஒரு நாள் வந்து டெய்லி மங்கி வந்து கொஞ்சம் பெரிஸ்லாம் போடுமா சும்மா. அது வந்து கிராக்கடைல் சாப்பிட்டுடுமா. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே வந்து அந்த கிராக்கடைல ரைடு போட்டு இருக்கும் போது இந்த கிராக்கடைல் சொல்லிச்சதும் அங்க வைஃப் வந்து ஜுரம் வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராக்கடைல் வந்து
அப்படின்ட்டு சும்மா சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த மங்கிக்கு ஐடியா ஒன்று வந்துருச்சான். அதுக்காக காக்கடாய்கிட்ட மங்கி என்ன சொல்லிச்சுன்னா, என் ஹேட்டை நான் வீட்லேயே விட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு, நீ என்னை இன்னும் வாட்டி வீட்டில் விடு அப்படின்னு சொல்லி காக்கடாய் திரும்பி போயிடுச்சான். அதுக்கப்புறமா மங்கி அதோட முதுகுலேருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டு அதோட பெரிசை ஜாலியாக சாப்பிட்டு இருந்துச்சான். நெக்ஸ்ட் எனக்கு எந்த எபிசோட் பிடிக்கும்னா 93வது எபிசோட். அதில் எழில் நகர சிறார்கள் அருமையாக கதை சொல்லியிருப்பாங்க. அவங்களோட கைவினை பொருட்களை வச்சு க்ரியேட்டிவிட்டியாக அவங்களே மேக் பண்ணி கதையை சொல்லியிருப்பாங்க. அதனாலே எனக்கு அந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும். மை நேம் இஸ் ஷேக் அப்துல்லா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எழில் நகர் வண்ணத்து பூச்சி இது குழுலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னோட கதை பேய் கதை. எங்கள் ஊரில் நடந்த கதை. எங்கள் ஊரில் நான் எங்கள் அக்காங்களாம் இருக்கும்போது ஊரில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதேதோ வரும். அப்போது நாங்கள் நான் தனியாக பேசுவேன். அப்போ எங்கள் அக்காங்க தான் எனக்கே சொல்லுவாங்க. அது எனக்கே தெரியாது. நான் யாரும் எங்கள் அக்கா கயிறு கட்டியிருந்த போதே அந்த கயிறை யாராவது விட்டுருவாங்க, நெகுலாம் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் நிறையா பயந்து நாங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான். யாரை நான் சொல்கிறேன் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எபிசோடு பார்த்தவங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. எபிசோட் பார்க்காதவங்க நான் இப்போ சொல்கிறேன், காதில் வாங்கி போய் எபிசோடை போய் ஓப்பன் பண்ணி போய் பாருங்கள். ஷேக் அப்துல்லா தான் இவ்வளோ அருமையாக கதை சொல்லியிருக்காங்க. உடனே போய் எபிசோடை போய் ஓப்பன் பண்ணி போய் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதை சொல்லி விதவிதமாக கதை சொல்லியிருக்கீங்க. அதிலேருந்து எனக்கு பிடிச்ச 3 கதையை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் கதை கேட்கணுன்னு ஆர்வமா? உடனே ஸ்பாட்டிஃபையில் போய் வண்ணத்து பூச்சிகள் எஃப்எம் அப்படின்ற பாட்காஸ்ட்டை ஓப்பன் பண்ணி கேளுங்க. எல்லா கதை சொல்லிகளுக்கும் எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க. தேன்மிடத்தாய் 100வது வாரம் வெற்றி கொண்டாட்டம். சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை. அது வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தேன்மிடத்தாய் நிகழ்ச்சி சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்டம் தேன்மிடத்தாய் 100வது மக்களே, நான் சொன்னேன்ல நம்ம பபிதாலினி அழகா நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுவாங்கன்னு. அவங்க கலக்கிட்டாங்கல்ல. இவங்க இன்னும் மென்மேலும் இந்த தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருக்கணும்னு மற்றும் அவங்க நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணதுக்கும் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சேரவங்க வாழ்த்துக்களே பாடகம் தெரிவித்தலாம் மக்களே. சரி வாங்க மக்களே, நெக்ஸ்ட் எந்த தொகுப்பாளர் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே, அடுத்து எந்த தொகுப்பாளர் தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னையில் உள்ள ஸ்ருதி கீர்த்தி அக்கா மக்களே. இவங்க 9th படிக்கிறாங்க மக்களே. இவங்களும் அழகழகாக எபிசோட் நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க மக்களே. நம்ம வண்ணத்து பூச்சிகளுக்கு ஃபஸ்ட்டு தஞ்சாவூரில் உள்ள ரீசன் வந்தாங்க மக்களே. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் அக்கஞ்சிப்பட்டி முகேஸ்வரன் இங்கே நானும் வந்தேன் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம திருச்சியை சேர்ந்த காசை கதிரவனனும் அவங்க தங்கை காசை பபிதாலினியும் வந்தாங்க மக்களே. அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் உள்ள சுதிகீர்த்தி அக்கா வந்தாங்க மக்களே. இவங்களும் அழகழகா கதைகள் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணியிருக்காங்க மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ருதிகீர்த்தி, உங்களுடைய தொகுப்பாளர். இந்த 3 ஸ்டோரிஸ்க்கு நான் தான் தொகுத்து வழங்க போகிறேன். இப்போ கதை சொல்ல வர்றது 3 பேர். அவங்கள ஒரு குட்டி பாப்பா அழகா இந்துமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா அழகா நிலா நிலா ஓடிவா பாட்டு பாட போகிறாங்க. மிச்சம் 2 பேரும் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. அது 2 ஸ்டோரிஸுமே ரொம்ப க்ரியேட்டிவாக அவங்களே யோசித்து சுயசிந்தனையை யோசித்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியை. அதனால அவங்கள பாராட்டுற விதமாக இந்த அப்ரிஷியேஷன் 100th எபிசோடில் இருக்க போகுது.
சரி ஓகே, வாங்க. இந்த எபிசோட் வந்து ரொம்ப அற்புதமாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சரி வாங்க, நம்ம கதை கேட்க போகலாம். இந்து மாதிரி நான் பாட்டு பார்க்க போகிறேன். நிலா நிலா ஓடிவா, நிலா ஓடிவா, மலை மேல ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, வட்ட வட்ட நிலாவே, வண்ண வண்ண பூவே. வணக்கம். நம்ம இந்துமதி குட்டியோட ஒரு அழகான ஒரு நிலா நிலா ஓடிவா பாட்டு கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி புல்லாங்குழல் மாதிரி இனிமையாக இருந்ததா? நீங்கள் இதை ஒரு தடவை கேட்டு பாருங்களேன். உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை அப்பா கிட்டேயோ நீங்கள் கேட்டு பார்க்கலாம், என்னோட குரல் எப்படி இருந்தது சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க கண்டிப்பாக இனிமையாக புல்லாங்குழல் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட தமிழ் புத்தகத்துலேயும் நிறைய புக்ஸ்லேயுமே வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே இது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி ட்ரூ தான் இது. சரி ஓகே, வாங்க நெக்ஸ்ட் யாருக்கு அதை சொல்கிறான்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்துமதி பாப்பாவுக்கு நம்ம 100th எபிசோடா, அதாவது 100வது வாரத்தில் ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லலாம் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாகவும். இன்னொன்று, உங்களுக்கும் எங்களோட வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்கள். வெற்றி கொண்டாட்டம் தேன்மிடத்தாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம். நான் சொன்னேன்ல மக்களே, இவங்களும் வந்து அழகா நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுவாங்கன்னு. இவங்க எப்படி அழகா நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணாங்க? இவங்க மென்மேலும் இந்த தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருக்கும்னு இவங்களுக்கு வண்ணத்து பூச்சிகள் கொண்டு சிறப்பாக வாழ்த்துக்களை பாடவும் தெரிவித்தலாம் மக்களே. தேன்மிடத்தாய் 100வது வாரம். வெற்றி கொண்டாட்டம். 1000 விதமான கதைகள், அதிலும் பல மழலை குரல்கள் கேட்போர் மனதை கவர்ந்திடும், கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லிடும். தேன்மிட்டாய் 100வது வாரம். மக்களே, இன்னையோட இந்த ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு மக்களே. நம்ம வந்து 2வது சீசனுக்கு போகலாம் மக்களே. 101, 102 இது மட்டும் வந்து 200 வரைக்கும் வந்து 2வது சீசன் மக்களே. நம்ம தாமஸ் அங்கிள் வந்து ஒரு ஸ்கூலாக போய் தலைமை அழைச்சிட்டுலாம் போயிட்டு கதைகளை வாங்கி நமக்கு அனுப்புவாங்க. அதை நாங்கள் வந்து நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி அவங்களுக்கு அனுப்பி இப்போ 2வது சீசனுக்கு போகலாமா மக்களே. இதில் வந்து நீங்கள் எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை செயலியில் திருமதி எமல்டா தாமஸ் இணைய படிப்பாளிகள் 2026 பேரிமண்டன் வழங்கும் வனத்து பூஜைகளின் போட்காஸ்ட் சேனல் மக்களே. இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வாங்க மக்களே, நம்ம 2வது சீசனுக்கு போகலாம். பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தேன்மிட்டாய் நிகழ்ச்சி, சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. தஞ்சாவூரின் ரீசன் வந்து தொடக்கத்தின் தீபம் ஏந்தி தனித்துவமான குரலோடு நிகழ்ச்சியை அழகாய் நடத்தி தஞ்சை மண்ணின் பெருமையோடு பயணத்தை தொடங்கியவர். அவரின் இனிய தொகுப்பை பாட்காஸ்ட் சேனலில் கேளுங்கள். புதுக்கோட்டை முகேஸ்வரன் புன்னகையோடு இணைந்தவர். தேனாக தேன்மிட்டாயை திகட்டாமல் வழங்கியவர். இன்னும் தொடர்ந்து பயணிக்கும் இனிய குரலின் தோடர். ஒவ்வொரு அழகிய நிகழ்ச்சியை பாட்காஸ்ட் சேனலில் கேளுங்க. சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை, அது வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் தானே. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தேன்மிட்டாய் நிகழ்ச்சி, சலிப்பு தட்டாத மகிழ்ச்சி. திருச்சி மண்ணில் இருந்து வந்த அண்ணன் தங்கச்சி ஜோடி, காசே கதிரவனும் காசே பவிதாழினியும். அசத்தலான தொகுப்புகளால் அனைவரையும் கவர்ந்தவர்கள். அவர்களின் இனிய நிகழ்ச்சியை பாட்காஸ்ட் சேனலில் கேளுங்கள். என்னிடத்தாய்க்கு தேன் குரலில் தேவதையாய் வந்தார் சுருதி கீர்த்தி. சென்னை நகரின் பெருமையோடு தனக்கென
1000 சிறார் குரல்களில் புதிய உலகம் மலர்ந்தது. இன்னும் பல உயரங்களை இணைந்து நாம் தொடுவோம். வண்ணத்து பூச்சி சிறகுகளில் வானம் வரை பரப்போம். சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை, அது வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்ட் தானே.